100 எம்ஜிஆருக்கு சமம் எடப்பாடியார், அதே மாதிரி 100 அம்மாவுக்கு சமம் எடப்பாடியார். 2026ல கண்டிப்பா ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைவது உறுதி. ஏன்னா அவர் ஆட்சி காலத்துல நிறைய மக்களுக்கு எல்லாம் நல்லா செஞ்சிருக்கிறாரு. சைக்கிள் வாங்கினேன், லேப்டாப் வாங்கினேன், என் மருமக வாங்கினா 50,000 ரூபாய் வாங்கினா, அவ டிகிரி முடிச்சிருந்தா, ஒரு சவரம் காயின் வாங்கினா, தங்க நாணயம். அவர் மக்களுக்காக கொடுத்த திட்டங்கள் எல்லாமே மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது. ஆனா இந்த ஆட்சியில யாருமே வந்து அந்த திட்டங்களை தொடரவே இல்லை. அம்மா கொடுத்த திட்டங்கள் வந்து மகளிருக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் அவ்வளவு வலிமையான திட்டங்களை கொடுத்தாரு. இந்த ஆட்சி அந்த திட்டங்களை எல்லாத்தையுமே நிறுத்திச்சு தவிர குழந்தைங்களுக்கும் மகளிருக்கும் பாதுகாப்பே இல்லை. 520 வாக்கு சொல்லி ஏமாற்றிட்டு ஆட்சி வந்தாங்க. வந்தவொடனே எங்க அப்பா நீட் தேர்வு கையெழுத்து போடுறது முதல்ல போய், அப்புறம் 1000 ரூபாய் தராங்க, அப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாரு. நாங்க போராடி தான் அண்ணன் எடப்பாடி போராடி தான் கொடுத்தாரு. சிலிண்டருக்கு 100 ரூபாய் தராங்க, கொடுக்கல. டீசலுக்கு மானியம் கொடுக்கணும், அதுவும் கொடுக்கல. இப்படி எல்லாமே போய் தினம்தோறும் செய்தி எடுத்தீங்கன்னாக்கா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த மாதிரி இருந்தா ஒரு அரசாங்கம் எப்படி நடக்கும்? நீங்க மக்கள்லாம் அதிர்ச்சியில் இருக்காங்க. வருகிற 2026ல அண்ணன் எடப்பாடியா வந்தாரா தமிழ்நாடுக்கு ஒரு நல்ல சுபிட்சமான காலம் வரும். கொடி பிடிக்கும் தொண்டனையும் அவர் வந்து அரவணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலமாழ்ந்த ஒரு சக்தி யாருனாக்கா எடப்பாடியார். 2026 நாங்க வின் பண்ணுவோம். 2026ல கட்டாயமா அமையும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில தான் 2026 ஆட்சி அமையும்.